வணக்கம் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களே. குளிர்ந்த காலையில் உங்களை அனைவரையும் மகிழ்ச்சியுடன் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி, மார்கழி மாதம் 20ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை தசமி திதி, அஸ்வினி நட்சத்திரம், சித்தம் நாமயோகம், தைத்துளம் கரணம் ஆகிய சுதனத்தில் இன்றைய 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுடன் பலன்களை பார்ப்போம். முதலில் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய மனதில் ஒரு கோபமும் ஒரு சந்தேகமும் உற்பத்தியாகும். எனவே இன்று முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவெடுங்கள். பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று ஆன்மீக திருப்பணிகள், கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத வகையில் இன்று தனலாபம், பணவரவு உண்டு. ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனம் கையாளுவதில் கவனம் தேவை. இன்று வாகனத்தின் மூலமாக சிறு வலி அல்லது ஒரு சிராய்ப்பு போன்ற வகையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் மேன்மையடையும். தொழில் போட்டிகளில் நீங்கள் வெற்றியடைவீர்கள். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லத்துணைவுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்கள் விட்டு கொடுத்து போவது சால சிறந்தது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவிகள் இன்று தாராளமாக கிடைக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இன்று இரவுக்குள் ஏற்படும். அந்த கடனை நல்ல வழியில் செலவழித்தால் வெற்றி உங்களுக்கே. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இன்று ஒரு குழப்பம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். இருந்தாலும் செலவுக்கு தகுந்த லாபம் இன்று உங்களுக்கு சேரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள், வெளி மாநில தொடர்புகள், வெளி மாவட்ட தொடர்புகள், உங்களுடைய விற்பனை இன்று சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இருக்கும். கன்னியாராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அம்மாவினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீணலைச்சல் இன்று உண்டாகும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரிகளின் வழிவில் இன்று உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். விருச்சக ராசி அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சில் நிதானம் தேவை, பேச்சில் கவனமும் தேவை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு இன்று அதிகரிக்கும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் நிறைவேற அதிகமாக செலவழிக்க வேண்டி வரும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு லாபம், தனலாபம் அதிகரிக்கும். மகர ராசி திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு பயனற்ற வெளியூர் பயணம் உண்டாகும். எனவே இன்று பயணிக்கும் முன்பு யாரை சந்திக்க செல்கின்றீர்களோ அவர்களை சந்திப்பதற்கு முன்பாக நான் இத்தனை மணிக்கு கிளம்புகிறேன், இந்த பேருந்தில் வருகிறேன், இத்தனை மணிக்கு அங்கே சேர்வேன், நான் இந்தந்த ஆவணங்களை எடுத்து வந்துள்ளேன், ஏதேனும் எடுத்து வர வேண்டுமா என்று பயண ஒப்புகையை முறையாக கேட்டு தெரிந்து செல்லவும். இல்லையென்றால் பயணம் வீணாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததெல்லாம் இன்று எளிதில் நிம்மதியாய் நிறைவேறும். கும்பராசி சதயத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரியவர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்கள் அமைதியாக போக வேண்டும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக மனதில் நினைத்திருந்த காரியம் இன்று முழுமையான திருப்தியுடன் இன்று நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். மீனராசி உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மிக கவனம் தேவை, எச்சரிக்கையாக இருக்கணும். இன்று சிறு பிழை காரணமாக ஒரு வேலையை மீண்டும் மறுமுறை செய்யக்கூடிய சூழ்நிலை உற்பத்தியாகும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் விருத்தியாகும். நண்பர்களே, 12 ராசி பலன்களை பார்த்தோம். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்ப்போம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, தசமி திதி, அதாவது புஷ்ய காலத்தின் தசமி, சந்திரமானப்படி புஷ்ய மாதத்தின் 10வது நாள் இன்று. எனவே தசமி திதியின் தேவதையான ஆதிசேஷன் பள்ளி கொண்ட பெருமாள், அதாவது பாம்பினுடைய உடலில் படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர், அனந்த பத்மநாபன் போன்ற பெருமாளை சந்திப்பது மிகுந்த சிறந்த பரிகாரமாகும். உங்களுடைய சர்ப தோஷங்கள் எல்லாம் விலகும். இன்றைய திதி தசமி திதியுடன் கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் என்று பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் விவாகம் செய்ய, புதுமனை புக, வித்யாரம்பம், உபநயம், பதவி ஏற்க, தானியம் வாங்க, வாகனம், ஆபரணம், மாடு வாங்க, வெளிநாடு செல்ல, மாங்கல்யம் செய்ய, புஷ்பவாசனம் செய்ய, சாந்தி முகூர்த்தம், குழந்தைக்காக முயற்சி செய்யக்கூடிய தம்பதிகள் செய்ய, விதை விதிக்க, வியாதிஸ்தகர் குளிக்க, இதற்கெல்லாம் இன்று தினம் நல்ல நாள். அதே போல் தசமி திதியில் செய்யக்கூடிய சரீர புஷ்டி தரக்கூடிய காரியங்கள், மங்களகரமான காரியங்கள், பிரயாணம், புதுமனை புகுதல்,
ஜலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டில் ஓவர் டேங்க் கட்டுவது, முக்கியஸ்தரை சந்திக்கக்கூடிய நாள் இன்று. நண்பர்களே, 12 ராசி பலன்களையும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலாபலன்களையும் பார்த்தோம். இன்றைய தினத்தின் சிறப்பை பார்த்தோம். இன்று என்னெல்லாம் செய்யலாம் என்பதையும் பார்த்தோம். தொடர்ந்து நேயர்களின் கேள்விக்கு நல்ல பதில் என்கின்ற சிறப்பு தொகுப்பை பார்ப்போம். நேயர்களே, இன்றைய முதல் கேள்வியாளரை சந்திப்போம். அவருடைய பெயர் ராஜசேகரன் என். பிறந்த தேதி 13 மார்ச் 1973. பிறந்த நேரம் காலை 8:30. பிறந்த ஊர் வந்து விழுப்புரம். அவர் பக்கமாக அவருடைய பிரச்சனையெல்லாம் எழுதியிருக்காரு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ட்டு. உங்களுடைய கேள்வி மட்டும் கேளுங்க. ஸோ என் எதிர்காலம் எப்படி இருக்கும், வேலை ஏதாவது கிடைக்குமா என்று அவர் எழுதியிருக்கிறார். அதற்கு நாம் பதில் சொல்லுவோம். உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய லக்னத்திற்கு நீங்கள் வந்து திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், மிதுன ராசி, மேஷ லக்னம். ஸோ உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய லக்ன பாவமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதாலையும், லக்னம் வந்து செவ்வாய், லக்ன அதிபதி வந்து செவ்வாய் வந்து ராகுடன் குறுகிய பாதை இருக்கிறதுனால உங்களோட கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ரொம்ப எல்லா வழியும் வேதனையும் எல்லா விதமான துன்பத்தையும் அனுபவித்துட்டு தான் ஒரு படிமானத்துக்கு வருவீங்க. நிறையா இழந்திருப்பீங்க, நிறையா நம்பிக்கை துரோகங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ உங்களுடைய எதிர்காலம் 43 வயதிற்கு பிறகு நல்லாயிருக்கும். ஸோ 73 பிறந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து 46 வயது ஆகுது. கடந்த ஒரு 2 ஆண்டு காலமாக ஒரு முன்னேற்றம் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் 2023க்கு பிறகு உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். வேலை ஏதாவது கிடைக்குமான்றீங்க. நிச்சயமாக ஜனவரி மாதத்திலே உங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். 2020 உங்களுக்கு ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டாக இருக்கும். தைரியமாக பயணியுங்கள். இரண்டாவது கேள்வியாளரை சந்திப்போம். நேயர்களே, இன்றைய இரண்டாவது கேள்வியாளர் பெயர் கமலா. 26 மார்ச் 1995 இவங்க பிறந்திருக்காங்க. பர்த் டைம் வந்து 2:40 மதியம் பிறந்திருக்காங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த செஞ்சின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் 3 இயராக பேங்க்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணிருக்கேன். எப்போ தான் கிடைக்குமா? இந்த ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். கவர்மெண்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தான் ட்ரை பண்ணலாமா, அதில் எதாவது கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்றாங்க. ஸோ உங்களுடைய ஜாதகப்படி அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி தான்மா. இருந்தாலும் புதனும் சனியும் பரிவர்த்தனை, உங்கள் ஜாதகத்தில் புதனும் சனியும் கும்பத்தில் இருக்கிறது. அம்சத்தின் அடிப்படையில் பரிவர்த்தனை இருப்பதால், அம்சத்தில் வச்சு பார்க்கும் பொழுது ராசியில் பரிவர்த்தனை இருப்பதால் உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள். 2021 நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, இன்றைய 2 கேள்வியாளரை சந்தித்து விட்டோம். இன்றைய 12 ராசி பலன்களையும் பார்த்து விட்டோம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு அது உங்கள் ஆதித்யா தொலைக்காட்சியில் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் காலை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.